கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆத்ம மீட்பர் சபையின் மூலமாக உங்களை வாழ்த்துகிறேன். என்னை வாழ வைக்கும் வார்த்தை என்கிற இந்த நேரத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய ஆண்டை காண செய்த தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலும் ஒரு வாக்குத்தத்த செய்தியை உங்களோடு பேச விரும்புகிறேன். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, கடந்த ஆண்டை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் கிருபையாக நம்மை வழிநடத்தி இருக்கிறார், பாதுகாத்து இருக்கிறார். அது எந்த ஒரு தேவ பிள்ளைகளும் மறக்க முடியாது. ஒவ்வொருவரையும் அவர் நடத்தின விதம் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாம் விசாரிப்போமானால் அவர்கள் கர்த்தர் நடத்தின விதத்தை நினைத்து நன்றி சொல்லுகிறதை நான் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, கிரைஸ்ட் இஸ் எ ரைசிங் சன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நீதியின் சூரியன் என்று நாம் அழைக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் நீதியின் சூரியனாக இருக்கிறார். அவருடைய மகிமை எங்கே வெளிப்படுகிறதோ அங்கே இருள் அகன்று போகும். அவருடைய பிரசன்னம் எங்கே காணப்படுகிறதோ அங்கு தடைகள் விலகும். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்கு அவர் மகிமையின் சூரியனாக, அவர் நீதியின் சூரியனாக இந்த ஆண்டிலே உங்கள் மேலே அவர் உதிப்பாராக. அவருடைய பிரசன்னம் கடந்து வரும் பொழுது நிச்சயமாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லா இருளும் மாறும், தடைகள் மாறும், போராட்டங்கள் மாறும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு இந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்தரிப்போம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிப்பதாக. ஹல்லேலூயா. சந்தோஷமாக சொல்லுகிறேன், உங்கள் இருள் அகன்று போகும், உங்கள் கண்ணீர் மாறும். கர்த்தர் இந்த தீர்க்க தரிசன வசனத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஏசாயா 60:1 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நான் சொன்னேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நீதியின் சூரியனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் உங்கள் மீது உதிப்பதாக. ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நான் சொல்ல விரும்புகிறேன், எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்தில் கர்த்தருடைய மகிமை உதிப்பதாக, கர்த்தருடைய பிரசன்னம் உதிப்பதாக. கர்த்தருடைய மகிமையினாலே உங்களுடைய குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய வேலை, படிக்கின்ற உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பில் கர்த்தருடைய மகிமை அது வெளிப்படுவதாக. எங்கெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு மகிமையான பெரிய காரியங்கள் எழும்பும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நான் சொல்லுகிறேன், இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு மகிமையின் ஆண்டாக கர்த்தர் மாற்றுவார். காட்ஸ் க்ளோரி, கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். உங்கள் மேலே கர்த்தருடைய பிரசன்னம் உதிக்கும். மீண்டும் சொல்லுகிறேன், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நீதியின் சூரியன். அவருடைய மகிமை உங்கள் மேலே உதிக்க போகிறது. உங்கள் குடும்பத்தில் கர்த்தருடைய மகிமை உதிக்க போகிறது. உங்கள் பிள்ளைகளுடைய வேலைகளிலே கர்த்தருடைய மகிமை உதிக்க போகிறது. எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய மகிமை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஏசாயா 60:1 சொல்லப்பட்ட வசனத்தின் பிரகாரமாக எழும்பி பிரகாசியுங்கள், கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார், கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவாராக. ஹல்லேலூயா. ஏசாயா 60:19 கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். இந்த புதிய ஆண்டில், இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமை. கர்த்தர் உங்களுக்கு மகிமையாக இருப்பார். உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவார். உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவார். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மேலே உதிக்கும் பொழுது இருள் அகன்று போகும், மரண கட்டுகள் அகலும், தடைகள் நீங்கும். பல ஆண்டுகளாக திருமண தடையோடு இருக்கிறீர்களா? நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், தடைகள் விலகுவதாக. இந்த ஆண்டு தடைகள் விலகும்.
ஒரு அற்புதம் நடக்கும். காரணம், கிறிஸ்து அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் உங்க மேல உதிப்பதாக. அவரே உங்களுக்கு மகிமையாக இருப்பாராக. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 78, 79 வசனங்களில் நான் 78வது வசனத்தை படிக்கிறேன். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இருளையே பார்த்து கொண்டு இருக்கிற வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உதிக்க போகிறது. அது நீதியின் வெளிச்சம். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம். இருள் அகன்று போகும். மரண இருள், வியாதிகளிலே பிடிக்கப்பட்டிருக்கீங்களா? மரண கண்ணிகள் உங்களை சூழ்ந்திருக்கிறதா? மரண கட்டுகள் உங்களை சூழ்ந்திருக்கிறதா? நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இந்த வசனத்தை சொந்தப்படுத்துங்கள். இருளிலும் அந்தகாரத்திலும் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. கிறிஸ்து இயேசு என்கிற வெளிச்சம், கிறிஸ்து இயேசு என்கிற மகிமை உங்க குடும்பத்தில் கடந்து வரும் பொழுது எல்லா இருளும் அகன்று போவதாக, தேவ மகிமை வெளிப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து அவர் நீதியின் சூரியனாக இருக்கிறார். அவர் நீதியின் சூரியன். அவருடைய நீதியினாலே நாம் என்ன சுதந்திரித்துக் கொள்கிறோம் என்றால், அவருடைய நீதி நமக்கு ஒரு ரட்சிப்பை கொண்டு வரும். அவருடைய நீதியினாலே நாம் சுகமாக்கப்படும். அவருடைய நீதியினாலே ரினிவல், புதிதாக மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறோம். மீண்டும் புதிய படைப்பாக உருவாக்கப்படுகிறோம். மீண்டும் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்து பெருகும்படியாக அவர் தம்முடைய வசனத்தினாலே உங்களை கட்டி எழுப்புவாராக. ரைட்டஸ்னஸ், அவருடைய நீதியினாலே சுகம் வரும். அவருடைய நீதியினாலே ரட்சிப்பு வரும். அவருடைய நீதியினாலே பாழாய் கிடக்கிற மனிதன் மீண்டுமாய், பாழாய் கிடக்கிற குடும்பங்கள், பாழாய் கிடக்கிற இடங்கள் மீண்டுமாய் கட்டி எழுப்பப்படும், புதுப்பிக்கப்படும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, நீங்க புதுப்பிக்கப்படுவீங்க. உங்க குடும்பம் மீண்டுமாய் கிறிஸ்து இயேசுக்குள்ளே சமாதானமாய் கட்டி எழுப்பப்படும். பாழாய் கிடக்கிற உங்களுடைய வீடு கட்டப்படும்படியாய் கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. அவருடைய நீதியினாலே இவைகள் நிறைவேற போகிறது. அவருடைய நீதி நமக்கு இவைகளை கொண்டு வரப்போகிறது. வேதத்தில் வாசிக்கிற ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45:8 ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக, கர்த்தராக நான் இவைகளை உண்டாக்குவேன். ரட்சிப்பின் கனிகளை இந்த ஆண்டில அநேகர் ரட்சிப்பின் கனி, ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ளே ஆவியின் கனிகள் வெளிப்படுவதாக. நான் மற்றவர்களை ஆதாயப்படுத்துகிற, கிறிஸ்துவுக்குள்ளே நடத்துகிற அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா! ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக, கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குவேன். ஆணித்தரமாக கர்த்தருடைய வசனம் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறது. நான் இவைகளை உண்டாக்குவேன். நீதியின் கனிகளை பார்ப்பீங்க. அநேக ஆண்டுகளாக என் குடும்பத்தில் என் கணவனார் ரட்சிக்கப்படலை, என் பிள்ளை ரட்சிக்கப்படலை, உடன் பிறந்த சகோதரன் சகோதரி ரட்சிக்கப்படலை, என் சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படலை. அநேக நாட்களாக நான் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் ரட்சிப்பின் கனிகளை தர உதவி செய்வார். உங்கள் நீதி அவர் கடந்து வர செய்வார். உங்கள் மகிமை வெளிப்படும். கர்த்தராகிய நான் இவைகளை உண்டாக்குவேன் என்று சொன்னாரே, ரட்சிப்பை அவரால் கொடுக்க முடியும். ஏசாயா 46:13 என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாக இருப்பதில்லை. அநேக நாட்களாக உங்கள் வழக்குகளிலே ஒரு தீர்ப்புக்காக காத்திருங்க. இன்னும் தீர்ப்பு வரலையே, இன்னும் நியாயம் என் பக்கம் வரலையே, எப்பொழுது இந்த வழக்குகள் முடிக்கப்படும், எப்பொழுது எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கும், எப்பொழுது எனக்கு நீதி கிடைக்கும் என்று காத்திருக்கிற தேவ பிள்ளையே, இந்த வசனத்தை சொந்தமாக்குங்கள். என் நீதி சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை. கர்த்தருடைய நீதி கடந்து வரும், அது தூரமாய் இருப்பதில்லை. நான் சொன்னேன், அவருடைய நீதியினாலே ரட்சிப்பு வரும், அவருடைய நீதியினாலே சுகம் வரும். ஏசாயா 53:5 அவருடைய தழும்புகளினாலே குணமாக்கப்படும். அவருடைய நீதி உங்களுக்கு சுகத்தை கொண்டு வர போகிறது. பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், என்னுடைய நீதி அழுக்கான கந்த, ஆனால் கிறிஸ்துவுடைய நீதி உங்களுக்கு ரட்சிப்பையும் ரட்சிப்பின் கனிகளை கொடுக்கவும், உங்களை விடுதலையாக்கவும், உங்களை சுகமாக்கவும் அது வல்லமை உள்ளது. ஏசாயா எரேமியா 30:17 நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன். இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற
ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். எப்பொழுது? எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, வேதத்தில் ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது, இப்பொழுது நீ என் நாமத்துக்கு பயப்படுகிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன். எப்பொழுது? தன்னுடைய ஒரே மகனை பல ஆண்டுகளாக காத்திருந்து, 25 ஆண்டுகளாக காத்திருந்து பெற்ற ஒரே மகனை ஆண்டவர் தனக்காக கேட்கும் பொழுது எந்த விதமான முறுமுறுப்போ கசப்போ இல்லை, நான் தரமாட்டேன் என்ற வாக்குவாதமும் இல்லாமல் ஆண்டவர் கேட்டதை நிறைவேற்றும்படியாய் 3 நாள் பிரயாணம் பண்ணி அந்த மோரியா மலைகளிலே ஏறி கர்த்தருக்காக தன் மகனை கொடுக்கும்படியாய் பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தில் ஈசாக்கை கட்டி வைத்து கத்தி எடுத்து வெட்ட போகிற வேளையிலே தேவனாகிய கர்த்தர் பேசுகிறான். ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே. இப்பொழுது நீ என் வார்த்தைக்கு பயப்படுகிறவன், என் நாமத்துக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆதியாகமம் 22:12 பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய வார்த்தை! கடைசி வரைக்கும் கர்த்தர் அவருடைய நீதியை பார்த்து கொண்டிருந்தார், அவருடைய கீழ்ப்படிதலை பார்த்து கொண்டிருந்தார். வாக்குத்தத்தம் பண்ணி அழைத்த கர்த்தர் உடனே அவன் தன்னுடைய நாமத்துக்கு கீழ்ப்படுகிறான் என்று நினைக்கவில்லை. பொறுமையாய் காத்திருக்கிறான். அவனுடைய ஒரே குமாரனை கொடுக்கும் அளவுக்கு அவனுக்குள்ளே கர்த்தர் மேல நம்பிக்கையும் கீழ்ப்படிதலும் இருந்தது. அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிறவனாக. எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகள், நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கு எது அதிக முக்கியமாக நீங்கள் கருதுகிறீர்களோ அதை கர்த்தருக்காக கொடுக்க நீங்க ஆயத்தமாக இருக்கும் பொழுது, அவருடைய நாமத்துக்கு நீங்க அப்படியே செவி சாய்க்கும் பொழுது, அவருடைய நாமத்துக்கு நீங்க பயப்படுகிறீர்கள் என்பதை அவர் அறிந்து கொள்வார். பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை ஆபிரகாமுக்கு செய்தார். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது உங்க மேல மகிமை தங்கியிருக்கும். கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கும். உங்க மகிமை பெரிதாகும். இருள் அகன்று போகும். மரண கட்டுகள் உடைக்கப்படும். வியாதிகள் மாறும். எங்க ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் 14:14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், அதை நான் செய்வேன், அதை நான் தருவேன். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆண்டில் நீங்கள் எவைகளெல்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கைகளோடு ஜபத்தோடு காத்திருந்து கேட்கிற காரியங்களை அவர் நிச்சயம் தருவார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்ன கர்த்தர். வெளிப்படுத்தல் 3:8 உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் இருந்தபடியினாலே, என் நாமத்தை மறுதலியாமல் இருந்தபடியினாலே இதோ உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அது ஒருவனும் பூட்ட மாட்டான். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளை, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமத்தை மறுதலியாமல் காத்திருக்கிற உங்களுக்கு திறந்த வாசல் உண்டாகும். முதல் காரியம், அவருடைய நாமத்துக்கு பயப்படுகிற உங்களுக்கு கர்த்தருடைய மகிமை இறங்கும். உங்கள் வேலை ஸ்தலங்களிலே, உங்கள் குடும்பங்களிலே, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஒளிமயம் உள்ளதாய் மாறும். இருள் அகன்று போகும். மரண கட்டுகள் உடைக்கப்படும். அவருடைய நீதியினாலே வியாதிகள் மாறும். ரட்சிப்பு உண்டாகும். சுகம் உண்டாகும். ஆரோக்கியம் உண்டாகும். அவர் மீண்டும் உங்களை கட்டி எழுப்புவார். இரண்டாவது காரியம், அவருடைய நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்டாலும் இந்த ஆண்டிலே அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மூன்றாவதாக நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் தேவனுடைய நாமத்தை மறுதலியாமல் அவருடைய நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்களுக்கு திறந்த வாசலை கர்த்தர் வைப்பார். திறந்த வாசலை நீங்கள் காண்பீர்கள். திறந்த வாசலை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்றைக்கு பிலதெல்பியா சபையின கொஞ்சம் பலன் இருந்தோம், தேவனை மறுதலிக்கல, அவரை விட்டு தூரம் போகல, பொறுமையோடு இருந்தார்கள். அவர்களுக்கு கர்த்தர் திறந்த வாசலை வைத்தார். இந்த ஆண்டில் உங்களுக்கு திறந்த வாசல் உண்டாவதாக நாம் யாவரும் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மல்கியா 4:2 ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லி அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நீதியின் சூரியன் உதிப்பதாக. எல்லா இருள் அகன்று போகட்டும். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வெளிச்சம் எங்க மேல உதிக்கட்டும். மகிமையினால மூடுங்கப்பா. தடைகள் விலகட்டும். வியாதியின் கூறுகளை முறித்து போடும். மரண கண்ணிகளுக்கு விலக்கும். மரண கட்டுகளை உடைத்தெறியும் கர்த்தாவே. நம்முடைய மகிமை, நம்முடைய நீதியினாலே ரட்சிப்பின் கனிகளை தந்து
கர்த்தாவே உம்முடைய நாமத்துக்கு சாட்சிகளாக ஏற்படுத்துவீராக. அது மாத்திரமல்லப்பா, உம்முடைய நீதி சுகத்தை கொண்டு வருகிறது. மரண படுக்கையாக இருக்கிற வியாதியில இருக்கிற பிள்ளைகளுடைய கட்டுகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறப்பா, ஒரு பெரிய விடுதலையை காணட்டும். என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னேன். உடைய பிள்ளைகள் சுதந்திரிக்கட்டும். திறந்த வாசல் வைங்க. தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும். திருமண காரியங்கள் ஜெயமாய் முடியட்டும். ஆண்டவரே, புதிய நிலங்களை வாங்க உடைய பிள்ளைகளுக்கு பலனை தாரும். ஒரு சொந்த வீட்டை கட்ட கிருபை பாராட்டும். ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுக்குள்ள வளர்ந்து பெருக, ஜெபத்திலும் பரிசுத்தத்திலும் வேத வசனத்திலும் குடும்பங்கள் வளர்ந்து பெருக நான் ஆசீர்வதிக்கிறேன். நன்மையும் கிருபையும் தொடர்வதாக மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.